ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கத்திரிக்காய வச்சு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து பிரியாணி, சாதம் இதுகளோட சைட் டிஷ்ஷா சாப்பிடும்போது அட்டகாசமா இருக்கும். இந்த ரெசிபிக்கு வந்து முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 2 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை இருந்தது அத சேர்த்துக்கிறேன். சப்போஸ் பச்சையா இருந்தா தனித்தனியா வறுத்துக்கிறேங்க. நல்லா வறுபட்டதும் எடுத்து இத மிக்ஸியில கொர கொரன்னு அரைச்சு வச்சுக்கிறேங்க. அதே கடாயில 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து இந்த ரெசிபிக்கு இந்த கத்திரிக்காய் யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். இத குட்டி குட்டியா வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நீள வாக்குல சென்டர்ல 2 கோடு போட்டு கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல வச்சுக்கிறேங்க. அதே கடாயில 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. கடுகு, உளுந்தம் பருப்பு, மிளகு 1/2 ஸ்பூன் ஜீரகம், சோம்பு, கருவேப்பில சேர்த்து முதல்ல நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இது கூட பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேங்க. எல்லாம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கிக்கிறேங்க. இந்த மாரி நல்லா மசாலா வதங்குனதுக்கு அப்புறம் இது கூட லெமன் சைஸ் புளிய கரைச்சிட்டு அந்த தண்ணிய சேர்த்துக்கிறேன். கூடவே தண்ணி சேர்த்துட்டு வதக்குன கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இத வேக விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வ மீடியம் ஃப்ளேமில வச்சே கொதிக்க விடுங்க. பாருங்க சூப்பரா கொதி வந்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு முதல்ல வறுத்து அரைச்ச எள்ளையும், வேர்க்கடலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஃபைனலா 1/2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துட்டு சூடான சாதம், பிரியாணி கூட சாப்பிட அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா இந்த கத்திரிக்காய் கிரேவிய நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்க நித்திலம் சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.